எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவைப்பூர் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோன்னா அடை தோசை தான் செய்ய போகிறோம். இந்த அடை தோசை மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து காலையில் டிஃபனுக்கு, நைட்டு டின்னருக்கு கூட இது ஒரு டிஃபன் ஐட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பச்சரிசியில் தான் பண்ணுறோம். அதுக்கு என்னென்ன அளவுகள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டம்ளர் வந்து நம்ம பச்சரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் இதே டம்ளரில் 3/4 டம்ளருக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். அப்புறம் இதே டம்ளரில் 1/2 டம்ளருக்கு நான் கடலை பருப்பு எடுத்திருக்கிறேன். அப்புறம் பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். உளுந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க. இதை இப்போ எல்லாமே ஒன்றா எல்லாம் கழுகிட்டு நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து காரத்துக்கு ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுகி ஊறினதுக்கப்புறம் ஊற வைக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த வரமிளகாயை இது கூடவே போட்டு ஊற வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும். அவ்வளோதாங்க. பாருங்கள், அடமாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த 70% அரைச்சா போதுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து மிளகு சீரகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகு சீரகமும் வரமிளகாய் இந்த 3மே இந்த மாவோடு சேர்த்து நம்ம அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நம்ம இது கூட சேர்த்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சாப்பர் இருந்ததுன்னா அதில் கூட கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்குறேன். இதுக்கு வந்து முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 தோசைக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்துருக்குறேன். நம்ம அரைச்ச மாவு எல்லாத்துக்கும் எடுக்கணுன்னா இன்னொரு பங்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை, ஏன்னா நான் வரமிளகாய் போட்டு அரைச்சதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்குன்னா ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை போட்டு நம்ம செய்யும்போது அடை தோசை இன்னும் நல்லா இருக்குங்க. நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா தேங்காய் நான் வந்து இப்போ பல்லுப்பெல்லாம் போடுறவங்க பல்லுப்பெல்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து மிக்சியில் பல்ஸ் மோடி போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரே ஒரு சுற்றி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற வேண்டியதுதான். எல்லா பொருளும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கல் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அடை தோசை ஊற்றிடலாம். எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடை தோசை வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், நமக்கு நைஸாக வராது. ஆனால் அந்த வெங்காயம் சேர்த்துருக்குறோம். அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பரில் போட்டு நம்ம கட் பண்ணதுனால நமக்கு இந்த அளவுக்கு தேய்க்கிறதுக்கு வருது. இல்லைன்னா நமக்கு ரொம்ப தேய்க்க முடியாது. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம அடை தோசை ஊற்றுனதுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணுங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா வேகாது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். திருப்பி போட்டுருக்கேன். திருப்பி போட்டுட்டுங்க. நீங்கள் நெய் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட, கீ இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதில் நெய் ஊற்றி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி சுட்டுட்டுங்க நம்ம சாப்பிடும்போது பட்டர் அது மேலே வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றுறதுனால கருப்பாகிறதில்ல, ஆனால் நல்லா வெந்து ப்ரௌன் கலராக இருக்காது. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் வரணும், கருகக்கூடாது. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடை தோசை ரெடியாக வச்சுங்க. இதுக்கு வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் கார சட்னியும் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து பட்டர் வச்சுருக்கிறேன். இந்த பட்டர் வச்சு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் தொட்டு சாப்பிடும்போது இனி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.